வணக்கம் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபைனல் லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். உலகமே பார்த்தீங்கன்னா முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்களுக்கு போய் சேர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், கட்டாயமாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு 4 விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல் விஷயம், கரண்டாக வேர்ல்ட் லெவலில் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ரியலைசேஷன்ஸ் எனக்கு வந்தது, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். மூணாவது விஷயம், இப்போ கரண்டாக ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்க மாயத்துக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் வந்து சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எது ரியல், எது மாயை, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாலாவது விஷயம், இந்த கடினமான காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும், ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயத்த உங்களுக்கு லிஸ்ட் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம், கரண்டாக உலகம் லெவலில் என்ன மாதிரியான எனர்ஜிஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஹார்ட் சக்ரால இருக்கும். ஸோ விஷுதி, தேர்ட் ஐ, அதுக்கப்புறம் க்ரவுன் சக்ரா, இந்த எனர்ஜிஸ் தான் வேர்ல்ட் லெவலில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நெகட்டிவ் சைடில் இருக்குது, கேன்சரஸாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஈகோஸ்டிக்காக இருக்காங்க. விஷூதி பொறுத்தவரைக்கும் பவர் மோட், ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஈகோஸ்டிக்காக இருக்குது. எல்லாருமே தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணுற மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட வர்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியா இருக்கனால எல்லாருமே வி நீட் டு எக்ஸ்போஸ் ஆர் செல்ஃப், வி நீட் டு ப்ரூவ் ஆர் செல்ஃப், அதே வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ எல்லாரையும் அந்த ஜுவலசி கிரியேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஈகோஸ்டிக்காக இருக்குது. ஐன்னு ஒரு மோடில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் மோடில் இருக்குது. ஸோ தேர்ட் ஐன்றதே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை டிஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறைய பேருக்கு தேர்ட் ஐ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்தாலும் டிஸ்ட்ரக்ஷன் மோடில் இருக்குது, இன்னும் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு வரல. அதுக்கப்புறம் க்ரவுன் சக்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னஸ், ஆன்டி கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் மோட், நம்மளை அந்த ஒன்னஸ்லேருந்தே நெகட்டிவாக வந்து யூனிவர்ஸே கைட் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். ஸோ இதுதான் கரண்டான எனர்ஜிஸ். அப்பர் ஹார்ட் சக்ரால இருந்தாலும் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கும். இதில் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க ரொம்ப கடினமாக நம்ம கடவுள் எனர்ஜியை பிடிச்சிட்டு பாசிட்டிவ் சைடுக்கு நம்ம வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முழுமையாக நம்மளால வந்து சரண்டரன்ஸில் வரல, ஏன்னா நடுவில் இருக்கனால நெகட்டிவ் சைட் பாசிட்டிவ் சைட் ரெண்டு பக்கமே நம்ம ஸ்விங் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம பெர்மனெண்ட்டாக பாசிட்டிவ் சைடு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா, உலகமே இப்போ ஃபிசிக்கல் லெவல் மேனிஃபெஸ்டேஷனில் இருக்குது. ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், 2020 சோல் லெவல் அவேர்னஸ் கிருஷ்ணர் வந்தார், கிருஷ்ணர் ரியலைசேஷன் எனக்கு நடந்துச்சு. சோல் லெவல் அவேர்னஸ் 2023 மைண்ட் லெவல் அவேர்னஸ் முருகர் ரியலைசேஷன் வேர்ல்டு வைடில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வேல்மாறல் எல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சு முருகர் ரியலைசேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 2026 கண்டிப்பாக ஃபிசிக்கல் லெவல் ரியலைசேஷன் கல்கி அவதார் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சோல் லெவல்லேருந்து மைண்ட் லெவல்லேருந்து ஃபிசிக்கல் லெவல் இப்போ வரப்போகுது. ஆல்ரெடி ஃபிசிக்கல் லெவலில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. சத்திய உலகம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கும். ஆனால் சத்திய உலகம் வரணும்னா ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கணும், டிஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். ஸோ கல்கி அவதார் வந்து டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்திய உலகம் போகும். ஸோ ஃபிசிக்கல் லெவல் தான் பார்த்தீங்கன்னா கல்கி அவதார், கிருஷ்ணர் சோல் லெவல், முருகர் மைண்ட் லெவல், ஃபிசிக்கல் லெவல் கல்கி அவதார். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்கி அவதார் அரைவலுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். கல்கி அவதார் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி. ஸோ அது ஒரு பர்சனாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு எனர்ஜி வைஸில் தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ இட்ஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் மோட் தான். ஸோ அடுத்த வர காலகட்டங்கள் ஏப்ரல், மே, ஜூன் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸஸ் நடக்கலாம், மிகப்பெரிய ஷாக்கிங்கான சிச்சுவேஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்த ரீசனே இந்த முக்கியமான காலகட்டத்தில் சில பேர் வித்ஹோல்ட் பண்ணணும்.
ஸோ நம்ம ஆல்ரெடி ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சோல் லெவல், மைண்ட் லெவல்லேருந்து ஃபேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, யூனிவர்சல் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கடவுளோட எனர்ஜியை பிடிச்சிட்டு இந்த கடினமான காலகட்டத்தில் எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணுறது, வித்ஹோல்ட் பண்ணுறது, ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிஸ், இந்த மாதிரியான ரியலைசேஷன்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் நம்ம அவேர்னஸோட இருக்கணும். ஸோ அடுத்த விஷயம், த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ கல்கி அவதார் வரார்னாலே த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே தான். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே இதை பற்றி நிறைய ரிலிஜனில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் த புக் ஆஃப் ரெவல்யூஷனில் ஹெல் ஆர் ஹெவன். ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டேல ஹெவன் போகிறவங்க சில பேர் இருப்பாங்க, ஹெல்க்கு போகிறவங்க சில பேர் இருப்பாங்க, பேஸ்ட் ஆன் ஆர் டீட்ஸ், பேஸ்ட் ஆன் ஆர் கர்மா. ஸோ அதுக்கப்புறம் இஸ்லாம்லையும் சொல்லியிருக்காங்க டே ஆஃப் ரிசரக்ஷன். இதையும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர் டீட்ஸ், ஹெல்லுக்கு போகிறவங்க ஹெவனுக்கு போகிறவங்க பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் இஸ்லாமில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துசமில் இருக்கு, கருடா புராணத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் டேஸ் அந்த டைமில் வீல் பி ஜட்ஜ். ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ ஹெல்லுக்கு போகணுமா ஹெவனுக்கு போகணுமா, வி வில் பி ஜட்ஜ்ட். ஸோ அதே மாதிரி இஜிப்சியன் டைம்லையும், ஏன்ஷியன்ட் இஜிப்சியன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ த ஹால் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த பிளேஸில் நம்மளோட இதயத்தை மெஷர் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்மளோட ஹார்ட்டை மெஷர் பண்ணும்போது இந்த தராசில் வைப்பாங்க. ஸோ ஒரு சைடு ஹார்ட் இருக்கும், இன்னொரு சைடு ஃபெதர் வைப்பாங்க. பறவையோட ஒரு ஃபெதர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் லைட் வெயிட்டாக இருந்தாதான் நம்மளால ஹெவனுக்கு போக முடியும். ஆர்எல்ஸ் வில் கோ டு த லோவர் லெவலான பிளேசஸ்க்கு நம்ம போவோம். ஸோ இதெல்லாம் ஒரு மித்திக்கலாக இருந்தாலும், ஒரு என்ன ஸ்டோரி மூலியமா இருந்தாலும், இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சயின்டிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் என்றது ஒரு எக்யூப்மெண்ட். இந்த பூமி என்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பூமின்றதே ஒரு இதயம் மாதிரி. ஸோ இந்த பூமிக்குள்ள வரும்போது we can actually cleanse our karma. நம்மளோட ஹையர் லெவல் இல்லை லோவர் லெவல் நம்ம போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி நம்ம இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கர்மாவும் இருக்கு, நம்மளோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. எப்படி ஹார்ட் வந்து லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால ஹையர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஹெவனுக்கு போக முடியும். இதே ஹெவியாக இருந்துச்சுன்னா லோவர் லெவல் ஹெல் இல்லை நம்ம லோவர் லெவல் ரெலம்க்கு நம்ம போவோம். ஸோ இதுதான் நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹார்ட் ஹெவியாக இருக்குன்னா என்ன ரீசன்னா, லோவர் ஹார்ட் சக்கரால இருக்கும். நிறைய பாண்டேஜஸ் நிறைய நடக்கும் போது, மெட்டீரியலிஸ்டிக் பாண்டேஜஸ் நிறைய ஆகும் போது ஃப்ரீக்வன்சி ஹெவி ஆகி நம்ம ஹார்ட் வந்து ஹெவியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா முன்னாடி நம்ம லோவர் ஹார்ட் சக்கரால இருக்கும் போது ஹார்ட் ஹெவினஸ் அது நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம அப்பர் ஹார்ட் சக்கராக்கு வரும்போது நம்ம இந்த ஹார்ட் பிரேக்கை தாண்டி எல்லா பாண்டேஜஸும் ரிலீஸ் பண்ணி கர்மாலாம் கிளென்ஸ் பண்ணி ஹார்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ விஷுதி, தேர்ட் ஐ, கிரவுன் சக்கராலாம் நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது எப்பவுமே பாடி லைட் வெயிட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஹார்ட் லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ரீத் பண்ணுறதே நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் அது ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஒரு வாட்டி நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு ஹார்ட் பிரேக் தாண்டி அப்பர் சக்கராக்கு வந்துட்டோம். ஹார்ட் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக நம்ம இருந்தாலும் திருப்பியுமே லோவர் சக்கராக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம கர்மா நம்ம செய்கிறோம். இந்த நம்ம நடு நிலையில இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில்
லோவர் லெவல் அண்ட் அப்பர் லெவல் ஜங்ஷன் இருக்கனால ஈஸியாக நம்ம லோவர் லெவலில் நம்ம எனர்ஜிஸ் ஃபுல் ஆகுது. ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் நம்ம கர்மா செய்ய வச்சு நம்ம லோவர் லெவலுக்கு ஃபுல் ஆகுது. ஸோ இட் மேபி பிகாஸ் ஆஃப் அவர் ஆங்கர், லாஸ்ட், ஸோ லேசினஸ், கிரேவிங், எது இருந்தாலும் அது லோவர் ஹார்ட் சக்ரா போகும்போது கர்மா ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும், பாண்டேஜஸ் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளோட ஹார்ட் ஹெவி ஆகுது. ஸோ இது திருப்பி ஹார்ட் பிரேக்கை தாண்டி திருப்பி அப்பர் சக்ராவுக்கு நம்ம வரணும். ஸோ இது தேர்ட் ஐ தான் நம்ம கர்மால கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் ஐ தான் ஹெல்ப் ஆகும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்க இந்த தேர்ட் ஐ அவேர்னஸில் இருக்கவங்க எப்படி அக்சஸ் பண்ணணும் கிளியராக நம்மளுக்கு தெரியணும். ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இன்சார்ஜ் ஆஃப் ஆர் எனர்ஜிஸ். ஸோ ஆட்டோமோட்டில் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், அப்படியெல்லாம் இல்லாமல் we can choose our reality. நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் போகணும், ஸோ அப்பர் லெவலில் போகணும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் சத்திய உலகம் இதெல்லாம் போகணும்னா நம்ம ஹார்ட் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கணும். ஸோ லோவர் லெவலில் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும் போது ஹார்ட் ஹெவி ஆகும். ஸோ ஒரு நாள் அவைக்கன் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. தினைக்குமே நம்ம கிளென்ஸ் பண்ண தெரியணும். தினைக்குமே ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டராக வச்சிருக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய வந்து கர்மாக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரிடே தேர்டாக யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டை வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் லைட் வெயிட்டாக ஆக முடியும். ஸோ இது நம்ம டெக்னிக்கலாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் எக்யூப்மெண்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான நிறைய இன்னர் ஒர்க்ஸ் சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் எனக்கு வந்து ரீசன்ட் ரியலைசேஷன்ஸ். நம்ம ஹார்ட்டை நம்ம லைட் வெயிட்டாக வச்சுக்கணும். ஸோ ஜட்மெண்ட் டே நம்ம எப்போ வேணால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜட்மெண்ட் டேயில் தான் இருக்குது. அது ஒரு நாள் வரலாம், இல்லைக்காட்டி பல நாளில் ஸ்லோவாக வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சரண்டரன்ஸில் இருந்துட்டு ஹார்ட் லைட் வெயிட்டராக இருக்கிறத நம்ம கற்றுக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்களுக்கு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்தவங்களுக்கு ஸோ எது மாயா, எது ரியாலிட்டி, ஸோ எது நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்ணக்கூடாது, எது நடக்கும், நடக்கக்கூடாது, யூனிவர்ஸ் நம்மளை என்னதான் செய்ய சொல்லுது, இதெல்லாம் புரியாமல் ஒரு இடத்துல கன்ஃபியூஷன்ல இருப்போம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரியாலிட்டி, வாட் இஸ் ரியல் நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்திருக்கு, தேர்ட் ஐ அவேக்னிங் நடந்திருக்கு. தேர்ட் ஐ அவேக்னிங் நடந்த உடனே நம்ம நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து ஸ்பிரிட் ஆகிறோம், இன் அண்ட் யாங் செப்பரேஷன் நடக்குது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா ஐசோலேஷன்ஸ் அதாவது கேன்சரஸ்க்குள்ளே நம்ம இருந்திருப்போம், அதுலேருந்து நம்ம கேன்சரஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அதுலேருந்து எனர்ஜிஸ் நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம ஐசோலேஷன் மோடுக்கு வரும்போது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஃபேமிலி டிஸ்ட்ரக்ஷன் அதுலேருந்து நம்ம கடவுள் எனர்ஜி சரண்டரன்ஸ்க்கு இந்த சைடு யூனிவர்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ சிவா ரியலைசேஷன், கிருஷ்ணா ரியலைசேஷன், நிறைய கடவுள் ரியலைசேஷன், ஜீசஸ் ரியலைசேஷன், இதெல்லாம் யூனிவர்ஸும் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த பக்கம் பிடிச்சி வச்சு நம்மளை கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம கர்மா கிளென்சிங்கில் இறங்கி நிறைய கர்மா கிளென்சிங் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய ரியலைசேஷன், சோல் ரியலைசேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக ஐசோலேஷன் ஃபேஸில் இருக்கும். நார்சிஸ்டிக் கேன்சரஸ்லேருந்து ஐசோலேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போக முடியாமல், அந்த பக்கம் போக முடியாமல், கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நம்ப முடியாமல், இந்த சைடும் மெட்டீரியலிஸ்டிக் சைடும் வர முடியாமல் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இன்னர் ஒர்க் பண்ணணும், இன்னர் ஒர்க் பண்ணிவிட்டு எனர்ஜியை ரைஸ் பண்ணணும், இன்னோட யாங் எனர்ஜி ரைஸ் ஆகி நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் முன்னாடி நிறையவே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த காலகட்டத்தில் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா சில கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். யூனிவர்ஸ் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு, இது உண்மைதான். யூனிவர்ஸ் கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களுக்குமே யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது, அதைப்படி நம்ம நடக்கணும். ஆனால் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா அப்பப்போ நம்மளுக்கு ஐயின்னு ஒரு செல்ஃப் வரனால நம்மளே இறங்கி நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கேன்சரஸ் செல் தான் எப்பவுமே ஐயின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்காது, ரெகுலேஷன் இருக்காது, அது இஷ்டப்படி எப்படி வேணால் பண்ணணும்னு இருக்கும். ஒரு லங்கில் ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா கேன்சரஸ் செல் என்ன பண்ணணும்னா அந்த லங்கோட கெப்பாசிட்டியும் தாண்டி மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ், ஓவர் எனர்ஜி ஆஃப் கன்சப்ஷன், நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி அப்படிதான் கேன்சர் வருது.
இதே நல்ல செல்லாம் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அது ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ வேலை செய்யணுமோ வேலை செய்யணும். ஸோ நல்ல செல் வந்து எப்பவுமே வந்து ப்ரூவ் பண்ணணுமோ இல்லை தன் ஓன் இன்ட்ரெஸ்டோட செய்யாது. அதுக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்து அது எல்லாமே செய்யணும். அப்படிதான் ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறீங்க, ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஓவர் எந்தோசியாசம் ஆகிட்டு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கம்பெனியை வந்து உங்களுக்கு பேலன்ஸாக இருக்காது. ஸோ அது வந்து கம்பெனி டிஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். There is some rules and regulations to be followed. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூனிவர்ஸ் தான் செட் பண்ணும். ஏன்னா யூனிவர்ஸ் ஆஸ் அ குளோபலாக இருக்கு. ஒன்னஸ்ல இருந்து யாருக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் யூனிவர்ஸ் தான் சொல்லும். ஸோ எப்போ என்ன பண்ணணும் எது செய்யணும் யூனிவர்ஸ் தான் சொல்லும். ஸோ ஒரு வாட்டி சொல்லிட்டு ஓகே நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வாட்டியும் அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அது வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் எதுவுமே கைட் பண்ணாதுன்னா சும்மா இருங்க, ஃப்ரீயாகவே இருங்க, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. அது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய டைமில் நம்மளை வந்து யூனிவர்ஸ் அலர்ட் பண்ணால் அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வேலை இருக்கும் போது நம்ம செய்யணும். நம்ம எப்பவுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேன்சரஸை செய்வோம். ஸோ அது நடக்கக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோல் பர்பஸ் வரணும்னு ரெடியாக இருக்கும். இன்னும் எதுக்கு நம்மளுக்கு யூனிவர்ஸ் சோல் பர்பஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு நீ எதுவோ அது நம்ம கிட்ட வந்துதான் சேரும். யாருமே நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. சோல் பர்பஸ் எதுவோ நம்ம தான் செஞ்சாகணும். அது யாருமே வந்து பறிக்க முடியாது. கடவுள் கூட நம்மளோட சோல் பர்பஸ் செய்ய முடியாது. நம்ம தான் நம்மளோட சோல் பர்பஸை செய்யணும். ஆனா எதுக்காக இன்னும் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரலன்னா கரண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க வந்து செய்யல. எல்லாமே நம்ம செய்யற ஒரு வேலையுமே சோல் பர்பஸ் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரூவ் பண்றதா சோல் பர்பஸ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். செல்ஃபை நம்ம சரியா நம்ம பார்த்துட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கர்மெல்லாம் கிளென்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் சொசைட்டி லெவல் வர முடியும். இட் இஸ் அ லீனியர் ஃபார்மேட். ஸோ யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க செல்ஃப் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ உங்க உடம்புக்குள்ள அவ்வளோ செல்ஸ் இருக்கு. அதை நீங்க சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை நீங்க சரி பண்ணிட்ட அப்புறம் தான் உங்க ஃபேமிலியை உங்களால் கவனிச்சுக்க முடியும். ஃபேமிலி கர்மாலாம் செட்டில் ஆகிட்ட அப்புறம் தான் உங்களால சொசைட்டியே பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் அ லீனியர் ப்ராசஸ். ஸோ நம்மளே ஹீல் பண்ண தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி நம்ம மற்றவங்க ஹீல் பண்ண முடியும்? ஸோ எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா ஓகே இன்னொன்று எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணேன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக சோல் பர்பஸ் உடனே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். யூனிவர்ஸ் அந்த மாதிரி அலாவே பண்ணாது. இதே நம்ம வந்து ஃப்ரீ வில்ல இருக்கும், கேன்சரஸாக இருக்கணும்னா நம்ம ஈகோ வச்சுட்டு நான் ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம அடிப்பட்டாலும் பரவாயில்ல, ஃபேமிலி என்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அது வந்து யூனிவர்ஸ் அலோவ் பண்ணாது. யூனிவர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எல்லாமே செய்ய சொல்லும். கட்டாயமா ஒரு லெவலும் நீங்க வந்து கடந்து வந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு தான் போக போறீங்க. தட் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியலன்னா இப்போ நீங்க உங்களுக்குன்னு கையில ஒரு ஒர்க்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கும். ஐதர் நம்ம செல்ஃபை பார்த்துக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அதுவும் ஒரு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் தான். இந்த உடம்பை பார்த்துக்கிறதும் மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அதை நீங்க சரியா செஞ்சாதான் அடுத்த லெவலான டாஸ்க் யூனிவர்ஸ் சொல்லும். யூனிவர்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக அலோவ் பண்ணும். செல்ஃப்க்கு அப்புறம் ஃபேமிலி, ஃபேமிலிக்கு அப்புறம் தான் சொசைட்டி. இதை வந்து புரிஞ்சுக்கும் போது ஸோ இப்போ நீங்கள் என்ன கரண்டான வேலை நம்ம கரெக்டாக நம்ம செய்யலைன்னா அடுத்த லெவலுக்கே போக முடியாது. டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால ஸ்டார்ட் வித்தின் யோர் செல்ஃப். உங்களை கேர் பண்ணிக்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்போ நான் சோல் பர்பஸ் வரவே வராது. நீங்கள் அது முடிச்சாதான் அடுத்தது வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ரியாலிட்டி. ஸோ யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுது, அதை நம்ம கேட்கணும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம ரியாலிட்டி. ஸோ இப்போ மாயையில் என்னெல்லாம் மாயையில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் வந்திருக்கு. நம்ம அப்சர்வராக மாறும். வெளியிலேருந்து நம்ம ஒரு சைடில் நின்றுட்டு எல்லாரும் உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓகே உலகம் வந்து அழிய போகுது, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அழிய போகிறோம் அப்படின்னு ஒரு சைடில் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். இல்லைங்காட்டி ஓகே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு, ஒரு நாள் ஸ்பேஸ் ஷிப் வரும்,
அது வந்து நம்மள எல்லாரும் கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிடுவோம், அங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாயை தான். இது எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஸோ ஃபியூச்சர் என்ற ஒரு விஷயமே இல்லை. தேர் இஸ் நோ ஃபியூச்சர். ஸோ எல்லாமே பேட்டர்ன்ஸ் தான். அன்லஸ் வி கிரியேட் அ ஃபியூச்சர், ஃபியூச்சர் என்ற ஒரு விஷயமே வரவே வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த எல்லாமே சீசன்ஸ் மாதிரி தான். ஸோ மழை காலம் வருது, வின்டர் சீசன் வருது, அப்புறம் வெயில் காலம் வருது, ஸ்ப்ரிங் சீசன் வருது. இந்த சீசன் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீசன்லையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. இப்போ நம்ம இந்த மான்சூன் டைம்ல நிறைய தண்ணி வர டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விதையெல்லாம் போட்டு நட்டு வைக்கணும். நட்டு வச்சு நம்ம வெயிட் பண்ணாதான் சம்மர் வரும் இல்லையா, திருப்பி சம்மர் வரும்போது அதெல்லாம் செடியெல்லாம் வளர்ந்து அதுல இருந்து நம்ம அறுவடை பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்படிதான் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இப்படிதான் வேலை செய்யுது. நம்ம இப்ப ப்ரெசன்ட்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நம்ம கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணனா ஃபியூச்சர்ல எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. தேர் வில் பி நோ ஃபியூச்சர். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி தேவையோ அது நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணுமோ இப்ப ப்ரெசென்ட்ல நம்ம செஞ்சாதான் ஃபியூச்சர் அந்த மாதிரி உருவாகும். இப்ப ப்ரெசென்ட்ல நம்ம எதுவுமே செய்யல, நீங்க விதைக்கல அப்படின்னா அது ஒரு காலகட்டம் மாறி சம்மர் சீசன் வரும். அந்த டைம்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல எதுவுமே இருக்காது, அறுவடை பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம காஞ்சி போய் தான் கிடக்கும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் ஹாப்பியா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும், இல்லாட்டி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமா இருக்கணும்னா இப்ப நீங்க அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இருக்கவங்களுக்கு தான் அவேக்னிங் வந்திருக்கு. இப்போ முக்கியமான மான்சூன் காலகட்டத்துல, புயல் காலகட்டத்துல இருக்கும், டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ல இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதான் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி போதே, நம்ம வெறும் அப்படியே அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்ல, டிஸ்ட்ராய் ஆகட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சில விஷயத்த செய்யலன்னா இந்த காலகட்டம் மாறி நல்ல காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்துல நம்ம இப்போ ஒரு விஷயத்த செய்யலன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதை விட்டுட்டு நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போய் இப்போ லெட்ஸ் சே ஃபியூச்சர் வந்து நான் ஜாலியா இருக்கணும், நான் ஃபேமிலி கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டைம்ல நம்ம சும்மாவே ஃபேமிலியை கிரியேட் பண்ணாம இல்ல கல்யாணமே பண்ணிக்காம சும்மா இருந்தோன்னே அது எப்படி ஃபியூச்சர் வந்து கிரியேட் ஆகும்? ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணாதான் நடக்கும். ஒரு விஷயம் நம்ம பிசிக்கல் லெவல்ல நம்ம செஞ்சாதான் நடக்கும். எப்படி கெட்ட விஷயம் நம்ம வந்து ஸோ பிசிக்கல் லெவல்ல நிறைய கெட்ட விஷயங்கள் நல்லா ஃபாஸ்டா பண்ணிடும். ஸோ ஆங்கர்ல கத்துறது இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஹர்ட்டிங்கான விஷயத்த ஃபாஸ்டா பண்றோம், அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. நல்ல விஷயத்த பிசிக்கல் லெவல்ல பண்ணா மட்டும்தான் பிசிக்கல் லெவல்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்ல காட்டி அது நம்ம கற்பனை உலகத்திலே தான் இருக்கும். ஸோ ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பேரனா பிறப்பான். இதுதான் வந்து லா. ஃபியூச்சர்னு ஒரு விஷயம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ பேட்டர்ன், அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல நம்ம இருப்போம் அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து சோல்ன்றதுதான் உண்மை. ஸோ நம்ம இப்ப இருக்கோம்னா அப்புறம் நம்ம இறந்துருவோம். ஃபியூச்சர்ல திருப்பி வேற உடம்புல நம்ம வருவோம். அதுக்கு அந்த ஜீன் சிஸ்டம் அந்த உடம்பு இருக்கணும் இல்லையா, நம்மளோட லீனேஜ் இருக்கணும் இல்லையா. இப்ப நம்ம தாத்தா வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து ஆவியா சுத்திட்டு இருக்காரு, நம்ம லீனேஜ்ல பேரனா வந்து பிறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம் இந்த டைம்ல, நம்ம ஓகே நம்ம ஃபேமிலி வேணும் அப்படியே கட் பண்ணிடுறோம். ஓகே அப்படிதான் இருக்கு இந்த உலகமே, இப்ப அப்படிதான் இருக்குன்னா நம்ம லீனேஜ் அப்படி கட் ஆயிடும். அப்ப நம்ம பாஸ்ட் சோல்ஸ், நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உடம்பு எடுக்க முடியாது. இது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இப்ப நிறைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரீசன் என்ன, நம்ம கர்மா கிளென்ஸ் பண்ணல. நம்ம இந்த டைம்ல கர்மா கிளென்ஸ் பண்ணலன்னா ஹியூமன் பர்த் நம்மளால எடுக்க முடியாது. நம்ம திருப்பியும் பிளான்ஸ் பர்த் இல்லாட்டி அனிமல்ஸ் பர்த் அந்த அந்த லெவலுக்கான ஹெவியான கர்மா பண்றப்போ அப்படிதான் நம்ம பர்த் எடுப்போம். இப்ப இந்த காலகட்டத்துல இவ்வளோ வந்து கர்மா செஞ்சுட்டு நம்ம திருப்பி ஹியூமன் பர்த்துக்கு வர முடியாது. ஹியூமன் இஸ் ஹைலி எவால்வ்டு ஆன ஸ்பீஷிஸ், அந்த பர்த்துக்கு வர முடியாது. அப்படின்னா சப்போஸ் என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்
ஃபியூச்சரில் வர முடியாதுன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அப்புறம் இருக்க ஜெனரேஷனே இருக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிடுவாங்க. கர்மா கிளென்ஸ் பண்ணலன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி சீசன்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த சீசன்ல நம்ம என்ன பண்ணணுமோ கரெக்டாக நம்ம பண்ணணும். இப்போ மான்சூன் சீசன் வந்துச்சுன்னா விதைய போடணும், வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வரப்போ அது அறுவடை, அதான் ஃபியூச்சர் நம்மளுக்கு. அப்போ அறுவடை பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா தான் இருக்கணும், அதாவது கோஸ்டா தான் சுத்தணும். இப்போ நம்ம கர்மா சரியா நம்ம கிளென்ஸ் பண்ணலன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் சத்திய உலகத்துக்கு போக முடியாது. தே வில் நாட் பி, அவங்க இருக்கவே மாட்டாங்க. நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன் திருப்பி பிறக்க முடியாது, நம்மளே திருப்பி வந்து இந்த பூமிக்கு வரணும்னா வர முடியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே விட்டுட்டு வெறும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தான் இருப்போம்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆர் ஈக்குவலி காம்பன்சேட்டிங் எனர்ஜிஸ். மரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த நிலத்துக்கு கீழே, அர்த்துக்கு கீழே அந்த வேரா இருக்கிறது தான் மெட்டீரியலிஸ்டிக் உலகம். நிலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரமா இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. வேறு சரியா இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரியா இருக்காது. இங்கே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், நான் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுறேன்னா அங்கே வந்து இந்த வேர் அழிஞ்சிச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அழிஞ்சிடும். ஸோ மகாபாரதமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணர் இங்க வந்தாரு, மகாபாரதம் கிருஷ்ணர் இங்க வந்தாரு. எல்லாரையும் பாத்தீங்கன்னா போர் நடந்துச்சு, அங்க சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா இறந்தாங்க, அவங்க பாத்தீங்கன்னா லோவர் வேர்ல்டுக்கு போயிருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் கிருஷ்ணர் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரீட்சித் அவங்கள காப்பாத்தினாங்க. அபிமன்யோட பையன் பரீட்சித். ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. கிருஷ்ணரே எல்லாம் போரெல்லாம் பண்ணிட்டு துவாரகாவுக்கு போயிட்டு துவாரகாவே ஃபுல்லா முழுகிடுச்சு. கிருஷ்ணரும் இறந்துட்டாங்க, 5 பாண்டவர்களும் இறந்துட்டாங்க மீன்ஸ் தே வாண்ட் டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆனா எல்லாரும் ஓகே, எல்லாமே பேக்கப் பண்ணி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் போல, அவங்களோட ஜீன் சிஸ்டம் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க ஒரு விதையை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க அபிமன்யு எல்லாமே 5 பாண்டவர்கள் இறந்தாலும் அபிமன்யுவோட பையன் பரீட்சித் மட்டும் அவங்கள கிருஷ்ணர் காப்பாற்ற வச்சு அந்த அவங்களுக்கு நிறைய பசங்க வந்து அப்புறம் பரீட்சித்தா இறந்துட்டாங்க. அந்த பசங்களோட லீனேஜ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கிருஷ்ணர் இங்க வரணும்னா அந்த லீனேஜ் பரீட்சித் அவங்க லீனேஜ் இருக்கியா அந்த ஜீன் சிஸ்டம்ல தான் வந்தாகணும். இப்ப நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் இம்மோர்டலா இருக்க மாட்டோம். we have to leave this body, we have to go to spiritual world. அங்க போயிட்டு திருப்பி இங்க வரணும்னா நம்ம லீனேஜ் இருக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் போனாலும் நம்மளோட ஃபேமிலி லீனேஜை நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம காப்பாத்திட்டே தான் இருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படியெல்லாம் சொல்றது. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் குலதெய்வமா இருந்திருப்பாங்க, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம காப்பாத்திட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க திருப்பி ஆக்சஸ் பண்ணணும்னு அந்த லீனேஜ் வேணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்லி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் நம்ம அழிய விடக்கூடாது. சில விஷயம் அழிஞ்சாலும் சில லீனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு அப்படியே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் ஒரு சைக்கிளிக்கா தொடரும். அதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருக்கு. ஸோ சில பேர் அந்த லீனேஜ், முக்கியமான விஷயம் லீனேஜ் தொடர்றதுக்கு நம்ம பசங்களோட கர்மா கிளென்ஸ் பண்றதுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம பொறுமையா இருக்கணும், விதைய விதைக்கணும். இந்த டைம்ல விதைன்றது நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்றதா விதை, நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறதா விதை. நம்ம இப்ப கர்மாவை கிளென்ஸ் பண்ணலன்னா நம்ம பசங்கனால சத்திய உலகம் ஃபியூச்சர் யுகத்துக்கு போக முடியாது, நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷன்ஸும் ஃபியூச்சருக்கு வர முடியாது. அதோட லீனேஜ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ லீனேஜ் தொடர்றதுக்கு தான் இதெல்லாமே யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டைம்ல நம்ம வந்து அந்த கர்மா கிளென்ஸ் பண்றது, இதை பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாம நம்ம அறுவடை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்மள ப்ரூவ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அது மாதிரி ரெடியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் அஸ் டு என்ஜாய். ஒரு பாதி உலகம் இக்னோரன்ஸ்ல இருந்தாலும் பாதி உலகம் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கு. இந்த டைம் வந்து we need to use this opportunity to sow the seed. பொறுமையா இருங்க. இட் இஸ் நாட் டைம் டு ப்ரூவ் ourselves. உங்களோட சொல் பவர்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்துதான் சரி, யாரும் அது பறிக்கவே முடியாது. ஏன் யூனிவர்ஸ் கொடுக்கலன்னா கரண்டான உங்களோட வேலையை நீங்க கரெக்டா பண்ணல, அதுக்கு தான் அடுத்த லெவல் போக முடியல. ஓகேவா?
ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹெல்த், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில். யூனிவர்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். யூனிவர்ஸ், அதனால யூனிவர்ஸ் கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் கம்யூனிகேஷன் கிளியராக இல்லைன்னா பொறுமையாக எதுவுமே பண்ணாமல் சும்மா இருங்க, உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு போகிறப்போ யூனிவர்ஸ் சொல்கிறதும் புரியாது. நம்ம கேன்சரஸாக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ கேன்சர் செல் தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அது இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஸோ ஒரு சோல் பர்பஸ் செய்யணும்னா யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உங்களை வந்து புஷ் பண்ணி செய்ய வைக்கும். ஸோ சோல் பர்பஸ் செய்யாமல் சும்மா இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணும். சோல் பர்பஸ் விட்டுட்டு வேற எதுவும் செஞ்சாலும் யூனிவர்ஸ் அப்போ வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சரண்டரன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஈகோ இல்லாமல் இருக்கீங்க, சரண்டரன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு சில சேஞ்சஸும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த விஷயத்த செய்யலாமா, ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் செய்யக்கூடாது அந்த அந்த ஸ்டைலில் போயிட்டு இருக்கீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு அடி வரும். அப்போவே நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலான அவேர்னஸ், ஸோ அதையும் தாண்டி லைட்டாக அடி விழும் போது அதையும் தாண்டி நம்ம ஈகோ வச்சுட்டு நான் இஷ்டத்துக்கு அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த லெவலுக்கு போகாமல் ஒரு ஸ்டெப்பும் பொறுமையாக எடுத்து வைங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மெயினான விஷயம் கர்மா கிளென்சிங். ஸோ நம்ம ஹார்ட்டை லைட் வெயிட்டாக வச்சுக்கிறது, தேர்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது, இன்னர் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க. அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ மான்சூன் டைமில் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அது நீங்கள் செய்யலைன்னா அந்த டைம் போயிட்டு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். யூனிவர்சல் கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த காலகட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அது கட்டாயமாக செய்யணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஃபைனலாக உங்களுக்கு நான் லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம என்னெல்லாம் செய்யணும், இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் தான் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது நம்மளுக்கு புரிய வரும். எந்த டைரக்ஷன் போகுது யூனிவர்ஸ் டைரெக்டாக காதில் வந்து சொல்லாது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் போது அது சில யூனிவர்சல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வச்சு ஆளுங்க வச்சு சொல்லும், இல்லை காட்டி எவென்ட்ஸ் வச்சு நடக்கும். ஸோ அதனால பொறுமையாக ஒரு ஸ்டெப்போ அவேர்னஸோட எடுத்து வைக்கும் போது யூனிவர்சல் கம்யூனிகேஷன் கிளியராக தெரியும். ஸோ அடுத்த விஷயம், நோ ஈகோ, நோ ஹேட்ரட், நோ ஆங்கர். ஸோ இதெல்லாமே பிளாக்கேஜஸ்க்கு எடுத்து போகும். உங்கள் ஹார்ட் ஹெவி ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். ஸோ கர்மா கிளென்ஸ் பண்ணோன்னா க்ரௌன் சக்கரால கம்ப்ளீட் சரண்டரன்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லோவர் ஹார்ட் சக்கரா போகக்கூடாது. லஸ்ட்டில், கிரேவிங்கில், லேசினஸில், ஆங்கரில், இதெல்லாமே லோவர் ஹார்ட் சக்கரா போனீங்கன்னா திருப்பி ஹார்ட் ஹெவி ஆகும். திருப்பி அப்பர் ஹார்ட் சக்கரா வர்றதுக்கு கடினமாக இருக்கும். ஸோ டூ ரெகுலர் இன்னர் ஒர்க் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நோ ரியாக்ஷன், நோ ஆர்கியூமெண்ட். தயவுசெய்து ரியாக்ட் பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து பவுண்டரி செட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ஐசோலேட்டடாக இருங்க. ஒரு யோகிக் மோட் மாதிரி இருங்க. தேர்ட் ஐ பொறுத்தவரைக்கும் சைலன்ஸ் தான். எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு இப்படி தான் இருக்கணும். நம்ம போய் நம்ம தரத்தை ப்ரூவ் பண்ணுறோம், கோவம் யாரெல்லாம் ட்ரிகர் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த காலகட்டத்தை விட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. அதனால நோ ரியாக்ஷனில் இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பி இன் ப்ரெசன்ட், டூ ரெஸ்பான்சிபிலிட்டி. கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்கள். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் இருக்கும், நான் இறங்கி நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு போகிறோம், இல்லாட்டி எதுவுமே செய்யாமல் பிளாங்க்னஸில் இருக்கும். ஸோ அது ரெண்டும் நடக்கக்கூடாது. கரண்ட்டாக இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டோமோ அது நல்லா நல்லா பசங்களுக்கு நல்லா வந்து செய்யணும், அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸை கவனிச்சோமா அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கரண்ட்டாக உங்களுக்கு எவ்ரிடே பி இன் ப்ரெசன்ட், எவ்ரிடே ஆக்டிவாக இருங்க, இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ யூனிவர்ஸ் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு வரும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் எனர்ஜி புல் பண்ணும், நெகட்டிவிட்டி போயிடுவீங்க. டோன்ட் வரி, டோன்ட் பேனிக். சரண்டரன்ஸ்க்கு திருப்பி வந்தீங்கன்னா திருப்பி அதுலேருந்து திருப்பி மீண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ட் ஐ எப்படி ஒர்க் ஆகுது, தேர்ட் ஐ அவேர்னஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவேர்னஸ்ன்றது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு ஸ்கில். தேர்ட் ஐ ஒரு எக்யூப்மெண்ட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கர்மா கிளென்சிங்.
ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா கிளென்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கர்மா நமக்குள்ளே கிளென்ஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரே ஒன்று இருக்கும். இல்லை கட்டி தேர் பி நோ ஃப்யூச்சர். நீங்கள் இப்போ விதைக்கலன்னா ஃப்யூச்சரில் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்தது டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் ஆர் செல்ஃப். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளை யாரும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. திஸ் இஸ் அ டைம் டு கிளென்ஸ் ஆர் செல்ஃப். ஸோ அதனால் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு போகாதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். யூனிவர்ஸ் இட் வில் நாட் அலவ். ஸோ அதுக்கப்புறம் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கற்றுக்கணும். நம்ம ஐசோலேஷனில் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீப் யுவர் ஹார்ட் லைட் வெயிட். ரொம்ப முக்கியமான விஷயம், ஹார்ட் லைட் வெயிட்டாக இருக்கணும். லைட் ஹார்ட்டடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம இதயம் வந்து லைட் வெயிட்டடாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்ட் எப்போ லைட் வெயிட் ஆகும்னா, நீங்கள் எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டு அந்த அன்பை எடுத்துகிட்டு வரணும். அன்பே சிவம். ஸோ அந்த அன்பை எடுத்துகிட்டு வரணும். ஹேட்ரடெல்லாம் விடணும், ஈகோ விடணும். அன்பு, கருணை, கம்பேஷன். ஸோ இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஹார்ட் லைட் வெயிட்டாக இருந்து நம்மளால சத்திய உலகம் போக முடியும். ஸோ இதெல்லாமே யூனிவர்ஸ் நம்மளை கைட் பண்ணுது. இதெல்லாம் யூனிவர்ஸ் சொல்றது நம்மளால புரிஞ்சுட்டு நம்மளால கற்றுக்க முடியும்னா ஓகே. அப்படி இல்லைன்னா டேக் கைடன்ஸ். சும்மாவே இருக்காதீங்க. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக ஹார்ட் லைட் வெயிட் ஆகணும். திஸ் இஸ் ஆர் ஃபைனல் ஸ்டேஜ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெவியாக இருக்கிறதும் ஃபீல் பண்ண முடியும். உடம்பெல்லாம் ஹெவியாகிடும். அப்படியே ஹெவியாக இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ட்ராக் ஒரு நாள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லெவலில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட், அப்படியே பறக்கிற ஃபீலிங்கில் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இப்படியும் இருக்கும். லைட் வெயிட் ஆகணும். இதுதான் நம்மளோட முக்கியமான கோல். இது உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் பீயிங் ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டேக் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தப்பே கிடையாது. கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. லெவல் 1 ப்ரோக்ராம், லெவல் 2 ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக எதுவும் நடக்கும். நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணனா நீங்கள் ஆட்டோ மோடில் எல்லாமே ஃப்யூச்சரில் எதுவுமே ஆட்டோ மோடில் நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் ஸ்பிரிச்சுவல் வேலை போயிடுவோம் ஜாலியாக. அப்படின்னா எதுவுமே கிடையவே கிடையாது. there is no future. நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பேட்டர்ன்ஸ். பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கோ அதுதான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகி நம்மளுக்கு வருது. நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் கிரியேட் பண்ணதை நம்மளுக்கு பேட்டர்ன்ஸாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதான் அது வரும். இப்போ நான் ஃபேமிலி கிரியேட் பண்ணல, எதுவும் கிரியேட் பண்ணல, இல்லை கட்டி வந்து என்னோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணலன்னா ஃப்யூச்சர் எப்படி நம்ம வந்து இப்போ நல்லாயிருக்கும்? ஃப்யூச்சரே போகவே முடியாது. நம்ம கோஸ்ட் மாதிரி சுற்றிட்டே இருப்போம். அவேர்னஸோடு இருங்க. டோன்ட் பி ஸ்டக். டேக் த கைடன்ஸ். ஸோ நிறைய மக்கள் எனர்ஜி ரைஸ் ஆகிறாங்க. கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டான பாதையில் வாங்க. நம்ம பொறுமையாக இருந்து தேர் ஷுட் பி ப்ராக்ரஸ். இப்படி ப்ராக்ரஸ் இல்லைன்னா திருப்பி அந்த லூப்லேயே இருக்கீங்கன்னா பெட்டர் டேக் சம் கைடன்ஸ். தேங்க்யூ சோல்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே தான் ரொம்ப முக்கியம். ஏப்ரல், மே, ஜூன் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. அந்த டைமில் உங்கள் ஹார்ட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் அ டெக்னிக். நான் இந்த டெக்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் ஐ குரூப்பில் இருக்கோம் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மந்த்ராஸ் மூலியமாக, சரண்டரன்ஸ் மூலிமா, இன்னர் ஒர்க் மூலிமா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டை லைட் வெயிட்டாக வச்சுருக்கலாம். ஸோ க்ரௌன் சக்ராவில் அட்டாச்சாக இருக்கும்போது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோவர் சக்ராஸில் போகாமல் இருக்கலாம். ஸோ மெயினான பிரச்சனை பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம இன்னர் ஒர்க் பண்ணி வந்தாலும் திருப்பி லோவர் சக்ராஸில் நம்ம போயிட்டே இருக்கோம். திருப்பி சஃபர் ஆகிட்டே இருக்கோம். ஸோ மூலாதாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வந்து லோவர் சக்ரா. அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் மூலாதாரா பார்த்தீங்கன்னா விநாயகர். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் சத்திய உலகத்துக்கு க்ரௌன் சக்ரா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் சக்ரா மாதிரி. அங்கே போய் ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா தான் திருப்பி நீங்கள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கீங்க. அதுக்கான டெக்னிக்ஸ் இருக்குது. முருகரை பிடிச்சி தான் நம்மளால் வந்து ரூட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சத்திய உலகத்துக்கான ரூட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் அ டெக்னிக். டைரெக்டாலாம் வர முடியாது. இட் ஹேஸ் அ டெக்னிக். அந்த டெக்னிக்கை தான் என்னோட ப்ரோக்ராம்ஸ் மூலிமா, கைடன்ஸ் மூலிமா நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ விஷுவதியை கடந்து தான் தேர்ட் ஐ ப்ரோக்ராமில் நிறைய பேர் அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அது வந்து நம்மளால் பார்த்திங்கன்னா சரண்டரன்ஸில் இருக்க முடியும்.
ஸோ தேங்க்யூ சோல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் அடுத்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ சோல்ஸ்.